தினசக்தி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராசியா ஜூலியட்டா. இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஹரா. ஹரா அதாவது சிவபெருமான குறிக்கும். ஈவில் அதாவது தீய சக்திகளை எதிர்த்து போராடுறதுக்கு பேர் தான் ஹரா. ஸோ இந்த படத்தில் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க விஜய் ஸ்ரீ, ப்ரொடியூசர் எஸ்பி மோகன்ராஜ், மியூசிக் ரசான் அர்பின் பண்ணியிருக்கிறாங்க, சினிமாட்டோகிராஃபி மனோ தினகரன் அண்ட் எடிட்டிங் ஒர்க்ஸ் குணா பண்ணியிருக்கிறாங்க. இதில் மெயின் காஸ்ட்டாக அதாவது லீட் ரோலில் பண்ணியிருக்கிறது நம்ம மைக் மோகன் சார். மைக் மோகன் சார்னால் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த காலங்களில் அவருடைய ரொமான்டிக் மூவிஸ், அதாவது ஃபேமிலி ட்ராமாவாகட்டும், ரொமான்டிக்கான மூவிஸாக இருக்கட்டும், அந்த லவ் ஓரியன்டான சப்ஜெக்ட்ஸ்லேயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பார். இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய பிரேக்குக்கு அடுத்தது இவர் ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் சின்ன வேரியேஷன் என்னென்னா இதில் கொஞ்சம் அவருக்கு ஃபைட் சீன்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க டைரக்டர்ஸ். இவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க மற்றவங்க யாரெல்லாம் பார்க்கலாம். அனுமோல், யோகி பாபு, மனோபாலா, மொட்டை ராஜேந்திரன், சுரேஷ் சந்திர மேனன், வனிதா விஜயகுமார், சாம்ஸ், ஆதவன், மைம் கோபி, சிங்கம்புலி, சாருஹாசன், தீபா அண்ட் அனித்ரா நாயர், இவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கதை ஊட்டி பேஸ் பண்ண கதையாக இருக்கிறது. இந்த படத்தில் மைக் மோகன் ஒரு தந்தை ஸ்தானத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரோட மகள் மேலே அதிகமான பாசமும் கேரும் ரொம்ப எடுத்து அதிகமாக இருக்கிற ஒரு தந்தையாகவே இருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் அவர் சின்ன சின்ன விஷயங்களாகவும் அவரோட பொண்ணுக்காக ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப 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 சேஃபாக பார்க்குறாரு. தன்னோட பொண்ணை யாருமே லேசாக கூட எதுவும் பேசிடக்கூடாது இல்லை கோவப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமான ஒரு கேரக்டராக இருக்கிற ஒரு தந்தையாக தான் இது. ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, ரொம்ப காஷியஸாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கவனமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொத்தி தன்னோட பொண்ணையை வளர்க்குறாங்க. ஸோ இப்படி வளர்க்குற அந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தேடி பார்க்குறாங்க, எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நியூஸ் மட்டும் வருது, இந்த மாதிரி பொண்ணு தவறிட்டா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இவர் ரொம்ப மனம் உடைஞ்சு போய் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ஆயிடுது. எவ்வளவோ எல்லாருமே தேத்தி பார்க்குறாங்க, எதுவுமே முடியல. கடைசியில் அவர் தன்னோட உயிரை மாற்றிக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணி கடைசியில் இந்த பொண்ணை அப்புறம் அவரோட மனசு மாறுது. தன்னோட பொண்ணை கெடுத்தவங்களோ இல்லை கொன்னவங்களை தான் பழி வாங்கணும் அப்படின்னு களம் இறங்குறாரு. ஸோ இந்த களம் இறங்கிட்டு போகும்போது இவர் தன்னோட ஐடென்டிட்டியை தான் இறந்து போனதாக காமிச்சு ஸோ ஒரு ட்ரூப்பில் போய் செய்கிறாரு. அங்கே இவர் டபுள் கேரக்டராக வாழ்றாரு. அதாவது இதுக்கு முன்னாடி ராம்ங்கிற ஒரு கேரக்டராக வாழ்ந்தவர், இதுக்கப்புறம் வேற ஒரு தன்னோட ஐடென்டிட்டியை மாற்றி அங்கே போயிட்டு ஒரு இந்தியன் ஆர்மி அவரோடைய ஐடென்டிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறபோது நிறைய கதாபாத்திரங்கள் அங்கே உள்ள ட்ராவல் ஆகுறாங்க. ஸோ இந்த கதையில் நிறைய விஷயங்கள் எப்படி வருதுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு பேக் ஸ்டோரி கொடுத்துட்டு நிறைய உங்களுக்கு கொஞ்சம் சம்பந்தமே இல்லாமல் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இதாகும். ஸோ ஒரே ஒரு இதுதான், தன்னோட பொண்ணை கொண்டவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் கிளம்பிடுறாரு. நடுவில் இவருக்கு வேற பழைய சந்தேகங்கள் வந்தது. தன் பொண்ணோட காதல்னு சொல்லப்படுற அந்த பையனை தேடி போறாங்க. போயிட்டு அந்த பையன்ட்ட போய் விசாரிச்சா தான் இல்லைன்னு, அந்த பையன் இல்லை அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வந்ததுனால இவருக்கு அந்த காதலன்னு சொல்லப்படுற அவங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இப்போ இவங்க ஒரிஜினலான அந்த ட்ரூப் யாரு, அந்த கும்பல் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த தன்னோட பொண்ணை கொன்னவங்களை கண்டுபிடிச்சு போகும்போது தான் போலி மாத்திரைகள், அப்புறம் பொண்ணுங்களை கடத்துற கும்பல், கள்ள துப்பாக்கி விற்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்கள எல்லாத்தையுமே இவர் தீர்த்து கட்டுறாரு. ஸோ இதுக்கப்புறம் தன்னோட பொண்ணை அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதில் இவங்கள பழி வாங்கினாங்களா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, உண்மையாக என்ன நடந்துச்சு, நியாயம் வாங்கி கொடுத்தாரா, இதை எல்லாமே ட்ராவல் பண்ணுறது தான் இந்த ஸ்டோரியாக அமைகிறது. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் டைரெக்டாக தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் என்னங்கன்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.